நம்முடைய பங்கை பொறுத்தவரையில் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் தான் என்று. புது ஆலயம் கட்டுமானத்திற்காக உள்ள முதல் கட்ட பணி அடிக்கல் நாட்டுதல் நம்முடைய ஆயர் தலைமையிலே இப்போது நடைபெறுகின்றது. மேலகு ஆயர் வின்சென்ட் பவுலோஸ் ஆண்டே அவர்களை நம்முடைய வருகென வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பிரசிடென்ட் மேரி ஸ்டெல்லா அவர்களையும், ஆர்கிடெக்ட் பெடிசன் அவர்களையும், என்ஜினியர் சுவராஜ் அவர்களையும், கான்ட்ராக்டர் திரு ஜான் அவர்களையும், வைஸ் பிரசிடென்ட் திருவாளர் கோபி அவரையும், முன்னாள் பிரசிடென்ட் திரு தங்கசாமி அவரையும் அன்போடு பாசத்தோடு வருகென வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய பங்கு மக்கள் அனைவரையும், அதே போல புஷ்பகிரி பங்கிலிருந்தும் மற்ற பங்கிலிருந்து வருகை தந்திருக்கிற எல்லா இறை மக்களையும் அன்போடு பாசத்தோடு வருகென வரவேற்றுக் கொள்கிறேன். கட்டுமான குழு அங்கத்தினர்கள் ஆயர் அருகாமையிலே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு தூய ஆவியை நம் அப்போஸ்தலர்கள் மீது பொழிந்த அந்த மாபெரும் நன்னாளில், பெந்தெக்கோஸ்தே திருநாளில் நம்முடைய எளிய ஒரு முயற்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். அந்த ஆரம்பத்தினுடைய அடையாளமாக இந்த அடிக்கல் நாட்டப்படுகிறது. இது ஆண்டவருடைய ஆசி பெற்று தூயாவின் துணையினால், இறை அன்னையின் பரிந்துரையால், பிறந்த சூசைப்பருடைய பரிந்துரையால் வெற்றிகரமாக நிறைவடைய நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சிறந்த வழிகாட்டுதலும் உடனிருப்பும் நமக்கு கிடைத்து நம்மை மேன்மேலும் ஆண்டவர் வளர்த்த இந்த நேரத்தில் நாம் வந்தார்கள். இயேசு என் அடிஸ்தானம், ஆசையவனிலத்ரே, ஆஸ்வாசத்தின் பூர்ணதா, യേശുവിൽ കണ്ടേ ഞാനും എത്ര മധുരമവൻ, നാമേമെനിക്കു പാർത്താൽ ഓർത്തു വരുന്തോറുമെൻ നോർത്ത് മാഞ്ഞു പോകുന്നു. യേശു എന്നടിസ്ഥാനം, ஆசையவனிலத்ரே. தந்தை மகன் தூயாவியாகி மெய்யான ஒரே கடவுளின் திருப்பெயராலே மகிமையால் விண்ணும் என்னும் நிறைந்திருக்கும் எல்லாம் நல்ல இறைவன் தூயவர் தூயவர் தூயவர். வாழ்த்தப்படவர் இறைவா, நீர் தூயவராகின்றீர். இறைவா, நீர் தூயவராகின்றீர். இறைவா, நீர் தூயவராகின்றீர். எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கியருளும். எங்கள் ஆண்டவரே, இறைவா, உமக்கு புகழ். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு வேண்டியவரை எங்கள் கடமை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையும் எங்களை ரட்சித்தருளும். எங்கள் ராஜ்யம் மகிமையும்
அருள் நிறைந்த மரியே வாழ்க. இயேசு பிலிப்பு செசேரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் பயன்பாட்டிற்காக அடிப்படை கல்லிட்டு பணி ஆரம்பிக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானத்தை நீர் வாழ்த்தி ஆசீர்வதிப்பீராக. பெத்தேலில் வைத்து யாக்கோபு தலையிணக்காக பயன்படுத்திய கல்லை ஒரு தூணாக நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதை இறை இல்லமாக மாற்றியது போல இந்த கல்லின் மேல் கட்டி எழுப்பப்படுகின்ற ஆலயத்தையும் அதற்கு அடிப்படை கல்லாக வைக்கின்ற கல்லையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது இல்லத்தின் கட்டுமானத்தில் நீர் நடத்திப்புக்காரராக இருப்பீராக. ஆண்டவரே, நீர் வீடு கட்டவில்லை என்றால் வேலைக்கார் வீணாக உழைக்கின்றனர் என்று திருப்பாடல் ஆசிரியர் அறிவுறுத்தியுள்ளாரே. ஆகையால் ஆண்டவரே, இந்த கட்டுமானத்தில் ஏற்படுகின்றவர்களை நீர் வாழ்த்தி ஆசீர்வதிப்பீராக. இப்பணியில் உண்டாகின்ற குறைகளையும் ஆபத்துகளையும் நீர் நீக்கி தருவீராக. வெற்றியின் சிலுவையால் இந்த இறை இல்லத்தை காத்துக் கொள்வீராக. எல்லா செயல்பாடுகளிலும் உமது திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிர்மாண வஸ்துக்களும் கட்டுமான பொருட்களும் இதன் பணி நிறைவேறுவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்க செய்வீராக. பொருளாதார உதவிகளும் எல்லா காரியங்களையும் நீரை அமைத்துக் கொடுப்பீராக. இறை மக்கள் ஜெபிப்பதற்கான இல்லமா என்ற நிலையில் இந்த இறை இல்லத்தினுடைய பணிகளை தீயோனின் தொல்லைகளில் இருந்தும் சதியில் இருந்தும் வஞ்சனையில் இருந்தும் காத்துக் கொள்வீராக. நாங்களும் மக்கும் தந்தைக்கும் தூயாவிக்கும் புகழ்ச்சியும் போன்றுதலும் செலுத்துகின்றோம். உயிரிழக்கிறதுமான திருச்சிலுவின் அடையாளத்தால் முத்திரையிடப்படுகின்ற இந்த அடிப்படைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதமாக்கப்படுகிறது. கட்டுமானக்குழு அங்கத்தினர் அனைவரும் முன்னால் வருவோம்.
இந்த ஆலயத்திற்கான அடிக்கல் வைக்கப்படுகிறது. கட்டுமான குழுவினர் ஒவ்வொருவரும் வந்து கிறிஸ்டியஸ் முன்னால் வந்து சார்ந்து போட உங்களோட கேட்டுள்ளேன். அரசியவள் Say,
ஒவ்வொரு இயக்கத்தினுடைய சார்பாக ஒருவர் முன்வந்து சார்ந்து போடவும். அருமையான இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்ற அருள் தந்தை அவர்களையும் உங்களையும் மனதார பாராட்டுகின்றேன். நாம் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியில் நாம் ஒரே மனநிலையோடு ஒரே எண்ணத்தோடு